ராஜா ஷேர் சிங் தன்னோட மனைவி மற்றும் 2 குழந்தைங்களோட காட்டுல வாழ்ந்து வந்தது. ஷேர் சிங்க்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். அது தினம் விதவிதமான விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டது. ஷேர் சிங்க்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. அது மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை கூட யாருக்கும் கொடுக்காது. அது தன்னோட மனைவி குழந்தைகளுக்கு கூட கொடுக்காது. ஒரு நாள் ஷேர் சிங் தன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்ப அதோட மனைவியும் குழந்தையும் அங்க வராங்க. ஏங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வேட்டையாட நம்ம குழந்தைங்க போனாங்க. ஆனா அவங்களால வேட்டையாட முடியல. எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்கறீங்களா? முடியாது. 2-3 நாள் நீ பசியா இருந்தாதான் அப்பதான் நீ வேட்டையாட கத்துக்க முடியும். இங்க இருந்து கிளம்பு இப்போ. ஷேர் சிங் மனைவி கோச்சிட்டு தன் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. ஜூனாகட் காட்டுல நிறைய ரிஷி முனிகள் தவம் பண்ணிட்டு வருவாங்க. ஜடாதரி பாபாவும் தன்னோட சிஷ்யர்களோட காட்டுல தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்ப ஷேர் சிங் மனைவி பசியோட இருக்கிற தன் குழந்தைகளோட அங்க வந்தது. அப்ப அது குரு சிஷ்யர்களை பாக்குது. அம்மா, அங்க 2 மனிதர்கள் உட்கார்ந்துருக்காங்க, வாங்க அவங்கள வேட்டையாடலாம். ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது. தவம் பண்ற சாமியார பார்த்ததும் ஷேர் சிங் மனைவி சொல்றா, இல்ல செல்லம், அவரு சாமியாரு, அவரை கொல்றது சரியில்லை. அம்மா, சாமியார்னா என்ன? செல்லம், சாமியார் மக்களுக்கு நல்வழி காட்டுறவங்க, தர்மப்படி நடக்க சொல்லி தருவாங்க. ஆனா அம்மா, நீங்க செய்ய வேண்டிய தர்மத்தை ஏன் நீங்க மறக்கறீங்க? உங்களோட கடமை எங்களுக்கு சாப்பாடு போடுறது. சாப்பாடு ஏத்தல இருக்கக்குள்ள சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா நான் உங்களுக்கு நல்லது நினைக்கிறேன். சாப்பாடு வேற எங்க வேணும்னாலும் கிடைக்கும், வாங்க. ஷேர் சிங் மனைவி இப்படி சொன்னதும் சாமியார் கண்ணை திறக்கிறாரு. அப்புறம் ஷேர் சிங் மனைவி கிட்ட சொல்றாரு, நீ ரொம்ப நல்ல தாய். உனக்கு எப்பயாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா நீ கண்டிப்பா என்னை நினைச்சுக்கோ. கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்வேன். அடுத்த நாள் ஷேர் சிங் அதே இடத்துக்கு வருது. குரு சிஷ்யன் 2 பேரையும் பாக்குது. பரவாயில்லையே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனுஷனோட கறி சாப்பிட கிடைச்சிருக்கேன் இன்னைக்கு. ஷேர் சிங் சொன்னதை கேட்டதும் குரு சிஷ்யனும் கண்ணை திறக்கிறாங்க. சொல்றவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டவன் கொடுக்கறதா இருந்தா கூரையை பிச்சிட்டு தான் கொடுப்பான். எனக்கு ஒரு வேட்டை தான் தேவைப்பட்டுச்சு, ஆனா எனக்கு 2 வேட்டையை கொடுத்திருக்கான். சொல்லு மனுஷனே, உங்க 2 பேர்ல யார நான் வேட்டையாடணும்னு? அங்கே நில்லு சிங்கமே. உனக்கு என்னை பத்தி தெரியாது, என்னை பத்தியும் உனக்கும் தெரியாது. இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. நான் ஒரு ஞானி. உன்னை மாதிரி ராஜாக்கள் என் காலை வணங்க வருவாங்க. அவங்க வந்திருப்பாங்க. நீ ஆசீர்வாதம் தவிர வேற என்னத்த கொடுக்க முடியும்? பசி உள்ளவனுக்கு உன்னால சாப்பாடு கொடுக்க முடியுமா? இல்லல்ல. இங்க பாரு மகாராஜ், பசி அப்படி ஒரு பிரச்சனை. அதை தீக்கிறதுக்காக பசிக்காக என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ நான் உன்னை வேட்டையாடி என் பசியை தீர்த்துக்க போறேன் நானு. நில்லு. என்னோட குரு எனக்கு கடவுளுக்கு சமமானவர். அவர் சாவறதை என் கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்னை கொன்னுடு நீ. நீங்க மனுஷங்களா ரொம்ப எமோஷனல்காரங்க. யாருக்கு வேணாலும் சாவறதுக்கு ரெடியா இருக்கீங்க. நாங்க வெறும் மிருகம் தான். முதல்ல உன்னைய சாப்பிடுறதா இல்ல அவரை சாப்பிடுறதான்னு தெரியல. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஷேர் சிங் சிஷ்யனை நகத்தால கீறி கொன்னுடுது. சிஷ்யனை தன்னோட இரையாக்கிக்குது. அப்புறம் குரு கிட்ட சொல்லுது, இன்னைக்கு என் பசி தீர்ந்துருச்சு. இன்னைக்கு நான் உங்களை கொல்ல மாட்டேன். நாளைக்கு பசி எடுத்துச்சுனாக்கா நாளைக்கு நான் திரும்பி வருவேன். உன்னைய கொன்னு என் பசியை நான் தீர்த்துக்க போறேன். தப்பு. இனி உன் பசி என்னைக்குமே தீர போறதே கிடையாது. நீ எவ்வளவு சாப்பிட்டாலுமே நீ பசியாதான் இருக்க போற. இது ஒரு சன்னியாசியோட சாபம். இது நீ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் பசியோட தான் இருக்க போற. நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் பசியோட தான் இருப்ப. சாபம் கிடைச்சதும் ஷேர் சிங்க்கு சாமியார் மேல பயங்கரமா கோபம் வந்தது. பாபா, எனக்கு சாபம் கொடுத்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. சொல்ல போனா நாளைக்கு தான் உன்னை கொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கே இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். ஷேர் சிங் பாஞ்சு சாமியார தாக்க வருது. அதே சமயம் சாமியார் மறைஞ்சு போயிட்டாரு. அடா, இந்த பாபா எங்க தான் போயிட்டாரு? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாரு. அடுத்த நாள் விடிஞ்சதோ ஷேர் சிங் தன்னோட மனைவி கிட்ட சொல்லுது, இங்க கேளுமா, இன்னைக்கு ஏதோ என் வயித்துல வலியா இருக்கு. பசி ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வேட்டைக்கு போக போறேன். நீங்க உங்களோட பசியை தீர்த்துக்கோங்க. அப்புறம் தன்னோட பசியை தீர்த்துக்க ஷேர் சிங் மான வேட்டையாடி சாப்பிடுது. ஆனா சாமியாரோட சாபத்தின் காரணமா அதுக்கு பசி அடங்கவே இல்ல. அடா, இது என்ன? இப்பதானே நான் மான சாப்பிட்டேன், திரும்பி எனக்கு பசி எடுக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. இன்னொரு முறை ஷேர் சிங் வேட்டையாடி சாப்பிடுது. அப்படியும் பசி அடங்கவே இல்ல. பசியால இன்னொரு முறை வேட்டையாடி சாப்பிடுது. ஆனாலும் அதுக்கு பசி அடங்கவே இல்ல. ஷேர் சிங் பட்னியாவே கிடக்குது. ஒருவேளை அந்த சாது கொடுத்த சாபம் உண்மையாலுமே பழிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ராத்திரி அது வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்க அதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்பா, இன்னைக்கு நானே வேட்டையாடி சாப்பிட்டேன். ஆமாப்பா, அம்மா அந்த வேட்டைய ஓட ஓட விட்டு டயர்டாக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணன் அசால்ட்டா அதை கொன்னுட்டான். குழந்தைங்க முதல் முறையா வேட்டையாடி இருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் கூட ஷேர்சிங்க்கு சந்தோஷமா இல்ல. இத பார்த்த ஷேர்னி சொல்றாங்க, என்ன ஆச்சுங்க? ரொம்ப கவலையா இருக்கீங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்காத விஷயம் ஷேர்சிங் தன் மனைவி கிட்ட சொல்லல. அடுத்த நாள் வேட்டைக்கு மறுபடியும் போகுது. ஆனா இன்னைக்கும் அதேதான் ஆகுது. ஷேர்சிங் திரும்ப திரும்ப வேட்டையாடி சாப்பிட்டது. ஆனா பசியோடையே இருக்கு. ஷேர்சிங் வருத்தமாயி மறுபடியும் வீட்டுக்கு போகுது. ஷேர்சிங் வருத்தமா இருக்கிறத பார்த்து அதோட மனைவி கேக்குது, என்னாச்சுங்க? இன்னைக்கு மறுபடியும் வேட்டையாட முடியலையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சிங்கம்மா. அப்ப என்ன விஷயங்க? என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் ஷேர்சிங் சிஷ்யனை கொன்னதுல இருந்து சாமியார் நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் உனக்கு பசி குறையவே குறையாதுன்னு சாபம் கொடுத்தவர எல்லா விஷயத்தையும் மனைவி கிட்ட சொல்லுச்சு. அட கடவுளே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சாப்பிடுற ஆசையில சாமியார கொன்னிட்டீங்களா? அப்புறம் ஷேர்சிங் மனைவிக்கு குரு கொடுத்த வரம் ஞாபகம் வந்தது. कभी भी तुम पर कष्ट आए तो मुझे याद करना, मैं अवश्य तुम्हारी मदद करूंगा. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு. அடுத்த நாள் ஷேர்சிங் மனைவி நதிக்கரையில சாமியார நினைச்சுக்கிட்டு நிக்குது. சாமியாரையா, மகாத்மாவே, நீங்க எனக்கு வரம் கொடுத்தீங்க. எனக்கு கஷ்டம் வரும்போது எனக்கு உதவி செய்வீங்கன்னு. எனக்கு உங்க உதவி வேணும் சாமி. தயவு செஞ்சு பிரசன்னமாகுங்க. சொல்லுமா சிங்கம், நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? குருதேவா, நீங்க யாருக்கு சாபம் கொடுத்தீங்களோ அந்த ஷேர்சிங் என்னோட கணவர். தயவு செஞ்சு அவருக்கு சாப விமோச்சனம் கொடுங்க. இது என்னால முடியாது. அவன் என் சிஷ்யனை கொன்னுட்டான். நீங்க எனக்கு வரம் கொடுத்திருக்கீங்க. அந்த சத்தியத்தை நான் உடைக்கிறேன் இப்போ. அப்படி சொல்லாதீங்க குருதேவா. உங்க சிஷ்யம் உயிருக்கு பதிலா என்னோட உயிரை எடுத்துக்கங்க. எங்க அப்பாவை மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வேணா எங்க 2 பேரையும் கொன்னுடுங்க. எங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்க. குழந்தைங்க பேச்ச கேட்டுட்டு குருஜி தன் மனச மாத்திக்கிட்டாரு. ஷேர்சிங்க மன்னிக்க ஒத்துக்கிட்டாரு. இங்க பாருமா சிங்கம், உன் புருஷனை நான் வேணா மன்னிச்சு விட முடியும். அதுக்காக நான் வேற ஒருத்தவங்களோட உதவி நாட வேண்டியது இருக்கு. நீங்க யாரோட உதவி வேணும்னாலும் கேளுங்க குருதேவா. ஆனா எங்க அப்பாவை காப்பாத்துங்க குருதேவா. சரி சரின்னு சொல்லிட்டு குருதேவர் தன்னோட கைய மேல தூக்கி சொல்றாரு, ஏ தாயே ஜகத்த ஜன்னி, உடனே வாங்க. அம்மா, ஒரு பாவிய சாபத்துல இருந்து முக்தி கொடுக்கறதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுதுமா. நிச்சயமா குருதேவா. ஆனா அந்த பாவி யாரு? அவன் என்ன பாவம் செஞ்சான்னு என்கிட்ட சொல்லுங்க. தாயே, அது ஒரு சிங்கம். அவன் என்னோட சிஷ்யனை கொன்னுட்டான். நீங்க உங்க சிஷ்யனை கொன்னவனுக்கு சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா தாயே, இது அந்த சிங்கத்தோட மனைவி பிள்ளைங்க. அந்த பாவியோட தண்டனை இவங்களுக்கு கொடுக்க நான் விரும்பல. அதனால இவங்கள மன்னிச்சிருங்கம்மா. சரி குருதேவா, அவனுக்கு என்ன மாதிரி சாபம் கொடுத்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அவன் என் சிஷ்யத்தை கொன்னனால நான் அந்த சிங்கத்துக்கு சாபம் கொடுத்துட்டேன். நீ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நீ பசியோட தான் இருப்பேன்னு. அப்பத்திலேந்து என்னோட கணவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் பட்னியாவே இருக்காருமா. சரி, என்னோட பாலை குடிச்சதும் அவனோட வயிறு குளிர்ந்துடும். அப்புறமா சாபத்திலிருந்து முக்தி கிடைச்சிடும். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. உங்க எல்லா நிபந்தனையும் நாங்க ஒத்துக்கிறோமா. அவன் என்ன சந்தோஷப்படுத்துற வரைக்கும் நான் பாலை கொடுக்க மாட்டேன். என்னோட பாலை குடிக்க அவன் 3 வேளைய நல்லா செய்யணும். என்னைக்கு அவன் என்ன சந்தோஷப்படுத்தி என் பாலை குடிக்கிறானோ அவன் சாபத்திலிருந்து விடுபடுவான். ஷேர்சிங் மனைவியும் குழந்தைகளும் ஷேர்சிங் கிட்ட வந்து சாபத்திலிருந்து முக்தி அடைய கோமாதா சொன்னதை சொல்றாங்க. நான் எல்லாம் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். எனக்கு இந்த சாபத்துல இருந்து எனக்கு முக்தி கொடுங்க ப்ளீஸ். அம்மா தாயே, பிரசன்னமாகுங்க. தாயே, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்னில இருந்து 3 விஷயம் இல்ல, எல்லா விஷயமே நான் நல்லதா தான் செய்வேன். இனி எப்படியாவது சாபத்துல இருந்து முக்தி கொடுமா. ததாஸ்து. அதுக்கப்புறம் ஷேர்சிங் கோமாதாவை சந்தோஷப்படுத்த நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஷேர்சிங் பல நல்ல வேலை செய்யுது. ஆனாலும் கோமாதா சந்தோஷம் அடையல. தாயே, 3 விஷயத்தை விட்டு நான் எல்லா விஷயத்தையுமே நல்லதா தானே செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமும் நீ எனக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிறியே தாயே. இப்படி ஏமா பண்ணிட்டு இருக்க நீ என் கூட? என்ன சந்தோஷப்படுத்த நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கியோ அவ்வளவு பெரிய நல்லது பண்ணணும். அப்பதான் நான் உனக்கு பாலை கொடுப்பேன். அப்புறம் ஷேர்சிங் இன்னும் நல்ல வேலையை செய்ய ஆரம்பிக்குது. மதிய நேரத்துல ஒரு கண்ணுக்குட்டி நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போகுது. ஒரு முதல அத புடிச்சுக்குது.
இத பார்த்த ஷேர் சிங் முதலைகிட்ட சண்டை போட்டு கண்ணுக்குட்டிய காப்பாத்துது. இத பார்த்த கோமாதா முதல் முறையா சந்தோஷப்பட்டா. இன்னும் 2 முறை என்ன சந்தோஷப்படுத்து, அப்பதான் பால் கொடுப்பேன். சாயந்தர நேரம் ஷேர் சிங்க்கு ரொம்ப பசி எடுத்தது. அப்ப ஒரு மான வேட்டையாடி அது சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு வயதான நோயாளி சீட்டா உட்கார்ந்திருந்தது. அது ஷேர் சிங் கிட்ட கேக்குது, சிங்கராஜா, எனக்கு இப்போ உடம்பு முடியல, அதனால நான் வேட்டையாடலாம் என்னால முடியாது. நீங்க உங்களோட சாப்பாடை எனக்கு கொடுக்க முடியுமா? இந்த சாப்பாடை நான் சாப்பிடலனாக்கா நான் பசியோட இருந்துருவேன். சொல்லு, நான் இப்ப என்ன பண்றதுன்னு. எனக்கு வயசாய் போச்சு, நீங்க எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். அப்படி நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னாக்கா எல்லா ஆசீர்வாதமும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். தான் பசியோட இருந்தாலும் வயதானவரோட ஆசீர்வாதத்தை வாங்க ஷேர் சிங் தன்னோட சாப்பாட்டை அதுக்கு கொடுக்குது. எடுத்துக்கோ, உன் பசியை தீர்த்துக்கோ நண்பா. நான் வேற வேட்டையை பாத்துக்கிறேன். ஷேர் சிங்கோட இந்த வேலையினால கோமாதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பசியோட இருக்கிற சிங்கம் வேற இடத்துக்கு போகுது. ஆனா அதுக்கு எந்த சாப்பாடும் கிடைக்கல. அப்ப அது ஒரு மான்குட்டிய பாக்குது. ஷேர் சிங் வேட்டையாட முன்னுக்கு போகுது. மான்குட்டி ஷேர் சிங்க பார்த்து பயப்படுது. என்ன கொன்னுடாதீங்க ஷேர் சிங், என்ன கொன்னுடாதீங்க, நான் ஒரு குழந்தை. நீ குழந்தை, நான் பசியோட இருக்கேன். எனக்கு வேற ஒரு வேட்டையும் கிடைக்க மாட்டேங்குது. உன்னை சாப்பிட்டாதான் என் உயிரை நான் காப்பாத்திக்க முடியும். நீங்க காட்டுக்கே ராஜா, என் மேல கருணை காட்டுங்க ஷேர் சிங், என் மேல கருணை காட்டுங்க. ஷேர் சிங்க்கு ரொம்ப பசிக்குது. இப்ப அது அந்த மான்குட்டிய சாப்பிடலன்னா அதுவே இறந்து போயிடும். தன்னோட உயிரை காப்பாத்திக்க அது அந்த குழந்தைய சாப்பிட முன்னுக்கு போகுது. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, ஷேர் சிங், எங்க அப்பாவை யாரோ இன்னைக்கு வேட்டையாடி என்ன அனாதையாக்கிட்டாங்க. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா நாளைக்கு யாராவது என்ன கொன்னுடுவாங்க. அதுக்கு நீங்களே என்ன கொன்னுடுங்க. குழந்தை சொன்னதை கேட்டுட்டு ஷேர் சிங் மனசு இறங்குது. அது யோசிக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பனை நான் தான் கொன்னேன். இந்த பிஞ்சு குழந்தைய கொன்னு இந்த பாவத்தை நான் ஏத்துக்க விரும்பல. போ மகளே, போ, நீ உன் இஷ்டப்படி வாழு. என் பசி உன் வாழ்க்கையோட பெருசு கிடையாது. ஷேர் சிங் குழந்தை உயிரை காப்பாத்துது. இத பார்த்த கோமாதா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஷேர் சிங், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வா, வந்து என் பாலை குடி. ஷேர் சிங் மந்திர மாட்டோட பாலை குடிச்சதும் குருவோட சாபத்திலிருந்து முக்தி அடையுது. பரவாயில்லையே, என் பசி தீர்ந்துடுச்சு, பசி தீர்ந்துடுச்சு. பாரு சிங்கமே, நான் சரியாயிட்டேன். பத்தியா, என் பசி தீர்ந்துடுச்சு. ஷேர் சிங் சாபத்திலிருந்து முக்தி அடைஞ்சதை பார்த்த அதோட மனைவி கோமாதா கிட்ட சொல்லுது, அம்மா, உங்களுக்கு நன்றி. தீர்க்க சுமங்கலி பவா. அடுத்த நாள் ஷேர் சிங் தன் குடும்பத்தோட குருதேவர் கிட்ட போறாங்க. ரொம்ப நன்றி குருசாமி, நல்லா இருப்பா. குருசாமி, என்னோட வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சேவை செஞ்சு நான் உங்க பாதத்திலே இருக்கிறதா விரும்புறேன். தயவு செய்து இனி உங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்க. காட்டோட வளர்ந்தா என்னோட சந்தோஷம். நான் என்ன விரும்புறேன்னா, இந்த காட்டுல வாழ்ற எல்லா மிருகத்துக்கும் நீ சேவை செஞ்சிருக்கணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கற கட்டால. நல்லா இருங்க. சாபத்திலிருந்து முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் சிங் எந்த தப்பான வேலையையும் செய்யல. அது எப்போதுமே காட்டை பாதுகாத்து வந்தது. அதனால காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அதை பாராட்டினாங்க.